ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதிதி குட்டி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். கையில் இருக்கிறத பார்த்ததே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, வாழைப்பூ வச்சு தான் இன்னைக்கு நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக டிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாழைப்பூவில் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, வாழைப்பூ குழம்பு வச்சும் சாப்பிட்ருப்பீங்க, ஏன் வாழைப்பூவில் வடை கூட பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வாழைப்பூ சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட நிறையா பேர் வாழைப்பூ சட்னி எப்படி ரெடி பண்ணுவீங்க, வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வாழைப்பூ சட்னி வீடியோ போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருசாக ஒரு வாழைப்பூ வாங்கிக்கோங்க. சின்னதாக வாங்கினீங்கன்னா பொரியலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பத்தும். பெருசாக வாங்கிட்டிங்கன்னா பொரியல் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணிக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்குன்னு குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வு. வாழைப்பூவில் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. நிறைய பேர் இதை வாங்கி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்க மாட்டீங்க. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. இதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துப்பீங்க. பிளட் லெவல் கரெக்டாக வச்சுக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறந்தது. வாரத்தில் அவங்களாம் 2 நாள் கூட எடுத்துக்கலாம். கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் அவங்களுக்கு மில்க் செக்ரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழைப்பூ சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரலும் எல்லாமே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்ட்டு. வாழைப்பூவில் மேல் இருக்க பூவெல்லாம் நம்ம எடுத்து பொரியலுக்கு வச்சுக்கலாம். கீழே அடுத்தது நரம்பு இல்லாத பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நரம்பு இல்லாத பகுதி. இதில் தான் நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாழைப்பூ பொரியலுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. க்ளீன் பண்ணுறது தானே சிரமம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸிங்க. மேலே இப்படி நான் தேய்க்கிற மாதிரி இப்படி தேய்ச்சிங்கன்னா எல்லா நரம்பும் வந்துடும். நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்க நரம்பு எடுத்துட்டு கீழே அந்த ஒயிட் கலரில் இருக்குது அதுவும் சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இவ்வளோதான், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கையில் உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நான் ரெகுலராக செஞ்சுட்ருக்கனால நான் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடுவேன். வாழைப்பூ வாங்கும் போது கசப்பு இல்லாத பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. செவ்வாழை கசக்காது, தேன் வாழை கசக்காது. நான் இன்னைக்கு செவ்வாழை வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். பொரியலுக்கு வாழைப்பூ ரெடி, க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கிறது. இந்த மாதிரி நரம்பு இல்லாத பகுதியில் தான் நீங்கள் சட்னி அரைக்கணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். மேல் இருக்கிறதுல சட்னி அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு துவர்ப்பு தன்மை எச்சா இருக்கும். இப்போ வாங்க சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ எனக்கு எவ்வளோ கண்டென்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதனால தான் பெரிய வாழைப்பூவாக எடுத்துக்கலான்னு சொன்னேன். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி, தக்காளி பெரிய சைஸாக 2 எடுத்து வச்சுருக்கேன். புளி நீங்கள் போடுறன்னா போட்டுக்கலாம், நான் புளி போடல. பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமும் ஒரு 15 வெங்காயம், கொத்தமல்லி தழை, ஃபைனலாக தேங்காய். இவ்வளோதான் நம்ம வாழைப்பூ சட்னிக்கு தேவையான பொருள். 10 நிமிஷத்தில் டேஸ்டான சட்னி ரெடி ஆயிரும். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வாழைப்பூ எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் அடியில் இந்த சட்டியில் பிடிக்காது. இல்லைன்னா வாழைப்பூ பிசு பிசுன்னு இருக்கிறனால உங்களுக்கு அந்த சட்டியிலேயே பிடிச்சிக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்த இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இன்னுமே நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த துவர்ப்பு தன்மை இருக்காது. சட்னி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைப்பூ நல்லா வணங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் வணக்கிடணும். ஃபர்ஸ்ட் டைம் வணக்குறீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வணக்கி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா சட்னி கண்டென்ட் நிறையா கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணுறது. வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு வணக்கலாம். கருவேப்பிலை நான் எப்பயுமே சட்னிக்கு நிறைய ஆட் பண்ணிடுவேன். சட்னிக்கு நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்லாம் மாறாது, அதே டேஸ்ட் தான் இருக்கும். கருவேப்பிலை எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டீஸ்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னியில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது, விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கலாம். தக்காளி குக் ஆகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் தக்காளியும் குக் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருந்தோம்ல வாழைப்பூ, அந்த வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ்
குக் பண்ணுங்க. ஃபைனலாக மல்லித்தலை, தேங்காய் இதை போட்டோம்னா நம்ம சட்னி வந்து ரெடி. இதையும் போட்டுட்டு ஒரு வணக்கி விட்டு நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சிட வேண்டியதாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நம்ம வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிரும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் செக்கு இருந்ததுன்னா நீங்கள் செக்கில் அரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். அதுவும் என் பையன், பொண்ணு, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் 7 நாளும் இந்த சட்னி அரைச்சி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்கள் வீட்லேயும் எல்லாரும் ஒரு தோசைக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா இன்னும் 2 தோசை சுட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தோசைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ என் பையன் சொல்ல போகிறான். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறான். அவனோட ரிவ்யூவை நீங்களே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாக்கு மணக்க நெய் தோசை ஊத்திடுவா. அண்ணாக்கு பசிக்குதாமா. அம்மா அண்ணாக்கு கொஞ்சம் நிறைய சட்னி ஊத்துடு. ஒரு வழியா அண்ணாக்கு மொறுன்னு தோசை ஊத்திட்டு வந்துட்டாங்கப்பா. இப்போ நம்ம தோசை உரம் எடுத்துக்கலாம். சட்னி அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் எங்கள் அம்மா செஞ்ச சூப்பரான சட்னி வேணுமோ இந்தாங்க சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குப்பா. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகலாம். சாப்பாடு தேவையான அளவு போட்டுக்கலாம். சட்னி தாராளமாக ஊற்றிக்கலாம். சுடுது. நீங்கள் எனக்கு பிணைஞ்சு தந்துடுங்கப்பா. நல்ல வேலை, எங்கள் அப்பா எனக்கு பிணைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் வேணுமோ இந்தாங்க சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான். நானே சாப்பிட்றேன். பர்ஃபெக்ட். சாப்பாடுக்கும் நல்லா இருக்கு, தோசைக்கும் நல்லா இருக்கு. எனக்கு மெயினாக தோசைக்கு தான் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னங்க, வீடியோ பார்த்துட்டிங்களே. நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் வாழைப்பூ சட்னி தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.